ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சீக்ரெட் ஃபெர்டிலைசர் தான். அதை நான் போக போக என்னன்னு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு ரெட் கலர் பெங்களூர் ரோஸ் தான். இது நல்லா தான் வளர்ந்துருந்துச்சு. என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு அதுக்கு சத்து அதிகமாக கிடைக்காம இலெல்லாம் சுருக்கமாக வர ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு ஆரஞ்சு கலர் மேரிகோல்ட் செடி. இது நல்லா பெருசாக வளருது, ஆனால் பூ அந்த அளவு நல்லா வைக்க மாட்டேங்குது. வச்சாலும் இதழ்கள் கம்மியாக தான் விடுது, நிறைய இதழ்கள் விட மாட்டேங்குது. இது நான் இந்த சைடில் எல்லோ கலர் வச்சுருக்கேன், அந்த சைடில் ஆரஞ்சு கலர். இதுவும் ஒரு எல்லோ கலர் சாமந்தி தான், நல்லா குண்டு சாமந்தி. பாருங்கள், மொட்டை ரொம்ப சின்னதாக விட்டுருக்கு. இலை என்னமோ செடிலாம் நல்லா வளருது, பெருசாக தான் வளருது, ஆனால் பூ தான் பூக்க மாட்டேங்குது. இது பிங்க் கலர் ரோஸு. நான் வேறு பாட்டில் வச்சுட்டேன், பிளாஸ்டிக்கில் இருந்தது, அது உடஞ்சிடுச்சு. இது பன்னீர் ரோஸ் செடி. இப்போ தான் மொட்டுங்க விட்டுட்டு வருது, நல்லா நிறைய மொட்டு இப்போ தான் வச்சுருக்கு. பூ பூத்தோடனே நான் காமிக்கிறேன். நல்லா இப்போ தான் கொஞ்சம் தளிர்த்து கொஞ்சம் இலை ஃப்ரெஷ்ஷாக வளருது. இது டபுள் கலர் ரோஸ் செடி, எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு செடி. இதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன், அது ரொம்ப இடம் பத்தலை செடிக்கு. ஸோ சிலதெல்லாம் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பேன், கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பேன். இது சுண்டைக்காய் செடிங்க, இப்போ தான் நல்லா பூ விடுது. இதுக்கப்புறம் சுண்டைக்காய் வளர்றதையும் நான் காமிக்கிறேன். அது ஃபஸ்ட்டுலாம் ரொம்ப எறும்பு செடியே நாசம் பண்ணி வச்சுருந்துச்சு. இப்போ எறும்பு தொல்லைலாம் எதுவும் இல்லை, பூச்சி தொல்லையும் எதுவும் இல்லை. அதனால் செடிங்க எல்லாம் ஓரளவு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இந்த பெங்களூர் ரோஸு கொஞ்சம் ரோஸ் செடி தான் அந்தளவு இலெல்லாம் சுருக்கமாக வளருது. அதை நான் ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு மண்ணை நல்லா லூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் மண்ணை நல்லா டைட்டாக ஹார்டாக இருக்கக்கூடாது. ஸோ நான் எல்லா தொட்டிலையும், இது ரொம்ப ஹார்டாகிடுச்சு ஏன்னா ரூட் மேலே வரைக்கும் வந்துடுச்சு இந்த சாமந்தி செடியில். எனக்கு ஸ்பேஸே இல்லை அதை நோண்டி எடுக்கிறதுக்கு கூட. சரி, நான் அதை அப்படியே மேலே போடலான்னு விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நான் எல்லா ரோஸ் செடியில் இருக்க மண் எல்லாத்தையும் கொஞ்சமாக தோண்டி விட்டு எடுத்துடுறேன். ஏன்னா லூஸ் பண்ணி விடணும். நம்ம மண் இது வேறு என் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தது, நம்ம என்னமோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு, வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. நம்ம எல்லாத்தையும் மண்ணை தோண்டிடலாம், எல்லா செடிக்கும் தோண்டி விட்டுருங்க. அப்போ தான் செடிக்கு தேவையான சத்து எல்லாமும் சீக்கிரமாக போய் கிடைக்கும், மண்ணும் நல்லா ஆரோக்கியமாக ஆகும். நான் எல்லா தொட்டியில் இருக்கிறதையும் நல்லா மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டேன். நீங்கள் உங்ககிட்ட அந்த மண்வெட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, மண்ணை தோண்டுறதுக்கு, அதை மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேடம்க்கு ரொம்ப விளையாட்டு அதிகம் தெரியுமா, பூனைக்கு. நம்ம என்ன பண்ணுறோமோ அது கூட நம்ம கூட சேர்ந்து விளையாட்டுன்னா நல்லா விளையாடும், ஜாலியாக விளையாடும். பிளாக்கி எல்லா செடியும் நல்லா இது பாருங்கள், ஹார்டாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா செடியும் நான் தோண்டி விட்டுட்டுறேன், அப்போ தான் ஃப்ரீ ஆகும். ரூட்டும் சீக்கிரமாக அந்தளவு ரூட்டும் டைரெக்டாக படாது. அந்த மண்ணெலாம் நல்லா அந்த எருவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக காம்போஸ்ட் ஆகும். நீங்கள் எந்த எருவு போட்டாலும் அதை நல்லா மண்ணில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு செடி நல்லா வளரும். ஸோ இதுதாங்க, இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒன்றும் இல்லை, சமையலெல்லாம் சமையல் டப்பாலாம் இருக்கும்ல, வெந்தயம், அதுதான் வெந்தயம். ஃப்ரெனுக்ரிக் சீடுன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லது. அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது செடிங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஹீட்டை குறைக்கும்னு சொல்லுவாங்க, பாடி டெம்ப்ரேச்சரை லோ பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செடிங்களுக்கும் டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கும் லெவலை. ஏன்னா டெரஸில் டைரெக்டாக சன் எக்ஸ்போஸ் ஆகும் இல்லையா, அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம இது மாதிரி ஃபெனுக்ரீக்கை நல்லா பவுட்ரு பண்ணி செடிங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி விடணும். அப்போ தான் அந்த எரு மண்ணோட மண்ணாக மிக்ஸ் ஆகி ரூட்டுக்கும் செடிக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், நல்லா ஆரோக்கியமாக செடி வளரும். நல்லா தண்ணி படர ஊற்றுங்க, அப்போ தான் அந்த மண்ணோட மண்ணாக அது நல்லா மக்கின பிறகு தான் செடிக்கு காம்போஸ்ட் ஆகும்.
ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு ரிசல்ட் கிடச்சிது ஏற்கனவே. அப்போ நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் மறுபடியும் ஒரு 2 வீக்ஸ் கழித்து மறுபடியும் நான் இதை ட்ரை பண்ணுறேன். புதுசாக துளிர் வரும். நல்லா நீங்கள் செக் பண்ணி வேணால் பாருங்கள். நல்லா புது புது கிளைங்க விடும், நல்லா துளிருங்க விடும், நல்லா டார்க் ரெட் கலரில் துளிர்லாம் நல்லா வளரும். ஏன்னா எனக்கு அது மாதிரி வளர்ந்தது. அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடலான்ட்டு போடுறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். இது வேறு என் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தது. ஸோ அவ்வளோதான். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் பைப் மேலே இருக்கும், அதில் ஓஸ் போட்டு தான் தண்ணி எடுப்பேன். ஸோ அது மாதிரி தான் தண்ணி அந்த டப்ளர் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து மறுபடியும் அதை எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.